அவர் சேனல் நாவின் சுவை மலரட்டும். இன்னைக்கு நம்ம சேனல்ல சண்டே ஸ்பெஷலா திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அவுட்புட் செமையா வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டில் 2 அன்னாச்சி பூ, 10 லவங்கம், 8 ஏலக்காய், 6 பட்டை எடுத்து வச்சுருக்கோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துட்டோம். பட் ஆனால் நீங்கள் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து வாயில் தட்டுப்படாது. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய், 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சோடனே ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், பாதி அன்னாச்சி பூ சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேவருக்காக 2 ஸ்பூன் மட்டன் கொழுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 20 ரூபாய்க்கு கேட்டாவே கொடுப்பாங்க. நாங்களும் அப்படி தான் வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே வதக்க இது நல்லா கரைஞ்சிரும். மீடியம் சைஸ் 10 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 10 பல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் புதினாவும் சேர்த்து வதக்கிட்டு எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேகட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி வச்சு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஹாஃப் எலுமிச்சப்பழ சாறை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சலசலன்னு கொதிச்சிட்டு இருக்கும் போது 20 நிமிஷம் ஊற வச்ச 2 கிளாஸ் சீரக சம்பா அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசிலாம் நல்லா உடையாத அளவுக்கு கிளறி விட்டு ஹைல வச்சு அரிசியும் தண்ணியும் சமமா வர அளவுக்கு விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு அடுப்புல தவா நல்லா காய வச்சு வச்சிருக்கோம். இந்த பாத்திரத்தை எடுத்து அது மேல வச்சு தட்டு போட்டு மூடி அதுக்கு மேல ஒரு வெயிட் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி சூப்பரான திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி வந்து தயாராகிடுச்சு. சாதம்லாம் உடையாத அளவுக்கு ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது சுட சுட ஒரு தட்டில் போட்டு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு press the bell icon. Thank you.